அன்பர்களே, இந்த பதிவில் நாம் தமிழர் வாழ்வில் சித்திரையும் வேப்பம் பூவும் என்பது பற்றி பார்ப்போம். அண்டம் பிண்டம் நிறைந்து நின்ற ஆதிநாதனே போற்றி, அகண்ட பரிபூரணத்தின் ஆதி சாத்தனே போற்றி. தமிழர்களின் வாழ்வியலில் சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டும் தைத்திங்கள் முதல் நாள் தைப்பொங்கலும் எவ்வாறு முக்கியம் வாய்ந்ததாக உள்ளதோ அந்த அளவிற்கு தமிழர்களுக்கும் வேப்ப மரங்களுக்கும் முக்கியத்துவம் உண்டு. தமிழர்களின் வாழ்வில் வேப்ப மரம் என்பது ஒரு வழிபாட்டு மரமாக நீண்ட நெடுங்காலமாக தொடர்ந்து வருகிறது. வேப்ப மரத்திற்கு என்று பல்வேறு பெருமைகள் உண்டு. அதுபோல் வேப்பம் பூவுக்கும் சித்திரை மாதத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. சித்திரை மாதத்தில் வேப்பம் பூ பூத்து குலுங்கும். சித்திரை திங்களில் பொன்னேர் பூட்டி தமிழர்களின் மனம் மகிழ்ந்து ததும்பும். ஒரு வேப்ப மரத்தை எடுத்துக்கொண்டால் மரத்தின் பட்டை, அதன் வேர், வேப்பங்கொழுந்து, இலை, வேப்பம்பூ, வேப்பங்கொட்டை என அது தன்னை முழுமையாக மனிதர்களுக்கு தந்து நிற்கிறது. ஆகவேதான் பாண்டிய பூமியான நெல்லை சீமையில் அம்மண்ணின் மக்கள் இன்றைக்கும் வேப்பங்கொட்டையை வேப்பமுத்து என்றே அழைப்பதை தம் வழக்கமாக கொண்டுள்ளனர். வேப்பம் பூவானது பாண்டியர்களின் தலையை அலங்கரித்தது. பாண்டியர்களின் சின்னத்தில் குறியீடாக இடம்பெற்ற பெருமை கொண்டது வேப்பம்பூ. பாண்டியர்கள் போருக்கு செல்லும்போது வேப்பம்பூ மாலை அணிந்து செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். போரில் காயமுற்றால் உடனடி மருந்தாக வேப்பம் பூவையே பயன்படுத்தினார்கள். தமிழ் மருத்துவத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள 4444 நோய்களுக்கும் மருந்தாக வினைபுரியும் ஆற்றல் வேம்புக்கு உண்டு. கோடை காலத்தில் தோன்றும் அம்மை நோய்க்கு மருந்தாக இருப்பது வேப்ப இலை. பழந்தமிழர்களின் சமையலில் வேப்பம்பூ பச்சடி, வேப்பம்பூ துவையல், வேப்பம்பூ ரசம் போன்றவை இடம்பெற்றது. வேப்பம்பூ உணவு செரிமானத்திற்கும் கபம், பித்தம் போன்ற வியாதிகளுக்கும், குடலில் உள்ள கிருமிகளை அழிப்பதற்கும், உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தருவதற்கும் சிறந்த நிவாரணியாக இருந்து வருகிறது. வேப்ப மரத்தின் இவ்வாறான சிறப்புகளை உணர்ந்து கொண்ட அமெரிக்க நாடு அதற்கான காப்புரிமையை தனதாக கொண்டாடியது. அதன் பின்பு வாதாடி வேப்ப மரத்துக்கான காப்புரிமையை இந்தியா பெற்றது. தமிழர்கள் பஞ்சபூதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். ஐம்பூதங்களை ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், மண் என வகைப்படுத்தினார்கள். இவைகளின் அம்சமாக முறையே வெற்றிலை, வேப்பிலை, வாழை இலை, மா இலை, அருகு என இலைகளையும் அளந்தறிந்து தங்கள் பயன்பாட்டில் நிலைப்படுத்தினார்கள். வேம்பை இறையோடு இணைத்து வழிபாட்டிற்கு உரியதாக ஆக்கினார்கள். அத்தோடு நிற்காமல் நம் தமிழ் மக்கள் சித்திரைக்கு முக்கியத்துவம் தந்து தங்கள் குழந்தைகளுக்கு சித்ராதேவி, சித்திரை செல்வி, சித்திரை செல்வன் என்றெல்லாம் பெயர் வைத்து மகிழ்வதைப் போல் தங்கள் குழந்தைகளுக்கு வேம்பு, வேம்பரசி, வேம்பையன் என்றெல்லாம் பெயர் சூட்டி மகிழ்கிறார்கள். நமது முன்னோர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்ததோடு மட்டும் அல்லாமல்
தம்மை வாழ வைக்கும் இயற்கைக்கு நன்றிக்கடன் பட்டவர்களாகவும் வாழ்ந்தார்கள் எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.